ஒரு பிஞ்ச் லவ், ஒரு ஸ்பூன் ஹாப்பினஸ். நம்ம வீட்டு சாப்பாடுல இருக்கும் யூனிக்னஸ். வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபார் எவர். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இங்க ஒரு குக்கர்ல தேவையான எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்து பொரிய விடுங்க. என்னதான் நம்ம கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணாலும் ஹோல் கரம் மசாலா சேர்க்கும் பொழுது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால 3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 பேக்கெட் மஷ்ரூமை ஏற்கனவே கழுவி சுடுதண்ணியில போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமா வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்துருங்க. எல்லாம் ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ தண்ணி தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சிறு தீயில மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய், 1.5 ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்டையும் நம்ம மஷ்ரூம் கலவையில சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் குருமா ரெடி. இப்போ இது ரெடி ஆகிற கேப்ல நான் பூரி ரெடி பண்ணிட்டேன். இது பூரிக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் காம்பினேட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.